ஒருவேளை வக்கரம் இல்ல அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல, ஜாமீன் கையெழுத்து போடுறதுல, அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறது இல்லாம கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்குது, இன்னும் முடியல உங்களுக்கு. அப்ப குருவினுடைய பார்வை சனிக்கு படுது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. அப்ப இந்த குரு உங்களுக்கு மருந்தாக செயல்படுவார். அப்ப அவருடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். அல்லது அவர் கொடுக்கறதுல ஒரு பக்கம் ஏதோ ஒரு அனுபவங்களை கொடுத்துட்டு இருந்தாலும், அதன் மூலமாக வழிகளை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஒரு நிம்மதியை குரு கொடுப்பார். சோ குரு பார்வை பொருளாதார வளர்ச்சி அதிகப்படுத்த போகுது, பண வரவையும் லாபத்தை அதிகப்படுத்த போகுது. கடனை விளக்க போகிறார். நல்ல வேலை கிடைக்க போகுது. நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வேலை போயிடுச்சு. இப்பெல்லாம் அந்த வேலை தேடுவதற்குண்டான வாய்ப்புகளும், நல்ல வேலை எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும், இல்ல ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அது இன்னொரு வேலை மாத்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வேற வேலை, நல்ல வேலை எதிர்பார்த்ததுபடி லாபத்தோட கிடைக்கிறதுக்கான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் வீட்டுல இருக்கு.